பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. தாயே, புரட்சி வழி தேசியம் என்பது இந்நாட்டின் வீர இளைஞர்கள் கைக்கொண்ட விடுதலை உத்தி என்று சொன்னீர்கள். மிக பெரும் படையும் இராணுவ கட்டமைப்பும் கொண்டிருந்த பிரிட்டிஷாரை ஒவ்வொருவராக கொன்று இந்நாட்டில் இருந்து முற்றிலும் ஒழிப்பது என்பது சாத்தியமான ஒன்றுதானா? அவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு சிந்தனை ஏற்பட்டது? மகனே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிமுறை, ஒவ்வொரு கருத்தோட்டங்கள். ஆனால் ஒட்டுமொத்த கனவு என்னவோ விடுதலை என்பதுதானே. ஒருபுறம் மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் என காங்கிரஸ்காரர்கள், இன்னொரு புறம் இது போன்ற புரட்சிக்காரர்கள். இப்படித்தான் ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு பல முனைகளில் இருந்தும் நெருக்கடி கொடுக்கப்பட்டது. இந்த புரட்சி வழி தேசியம் என்ற கனவு கண்ட அந்த இளைஞர்கள் துப்பாக்கி தத்துவத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இரத்தத்தால் இந்த மண்ணை நனைப்பதை தேசிய வழிபாடு என்று கருதினார்கள். அவர்களிடையே திட்டமிடல் நன்றாக இருந்தது. இராணுவத்தில் குறுக்கிட்டு குழப்பம் விளைவித்தார்கள். கொரில்லா போரை தங்கள் வழிமுறையாக கொண்டார்கள். தலைமறைவாக இயங்கினார்கள். இரகசிய கழகங்கள் அமைத்துக் கொண்டார்கள். போர்க்கருவிகளையும் வெடிமருந்துகளையும் வெளிநாடுகளிலிருந்து இரகசியமாக பெற்றார்கள். அரசாங்க சொத்தை அழிக்கவும் கருவூலங்களை கொள்ளையடிக்கவும் அவர்கள் தயங்கவில்லை. இந்தியர்கள் மீது அடக்குமுறையை ஏவி காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டால் ஆங்கில அதிகாரிகள் உயிர் உடலில் தங்காது என்ற அச்சத்தை விதைத்தார்கள். ஆங்கிலேய ஆட்சியாளர்களை அச்சுறுத்த அரசியல் கொலை முயற்சிகளை செய்தார்கள். வங்க பிரிவினையை அடுத்து 1907 டிசம்பர் 6 வங்காள லெப்டினன்ட் கவர்னர் சர் ஆண்ட்ரூ ஃப்ரேசர் பயணம் செய்த ரயிலை வெடிகுண்டு வைத்து தகர்ப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. டிசம்பர் 23 வங்கத்தின் டாக்கா மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் BC ஆலன் கைத்துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகாயமடைந்தார். 1908 ஏப்ரல் 30 வங்காள ராஜதானி மேஜிஸ்ட்ரேட் கிங்ஸ்ஃபோர்டை கொலை செய்வதற்காக ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் தவறுதலாக ஆங்கிலேய வழக்கறிஞர் பிங்லே கென்னடி, அவன் மனைவி, மகள் ஆகியோர் உயிரிழந்தார்கள். அதே வருடம் நவம்பர் மாதம் ரயில் தகர்ப்பு முயற்சியில் தப்பிய சர் ஆண்ட்ரூ ஃப்ரேசனை ஜிதேந்திரநாத் ராய் சௌத்ரி என்ற மாணவன் கொடூரமாக தாக்கினான். 1909 ஜூலை 1 கணேஷ் சாவர்கர் கைது செய்யப்பட காரணமாக இருந்த சர் W. கர்சன் வெல்லியை மதன்லால் டிங்ரா என்ற இளைஞன் லண்டனில் வைத்துக் கொன்றான். 1909 நவம்பர் 9 இந்திய வைஸ்ராய் மின்டோவும் அவன் மனைவியும் அகமதாபாத்தில் கோச் வண்டியில் சென்று கொண்டிருந்த போது அவர்கள் மீது தேங்காய் குண்டுகள் வீசப்பட்டன. 1909 டிசம்பரில் நாசர் கலெக்டர் ஜாக்சன் இளைஞர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். அதே மாதத்தில் அம்பாலா துணை கமிஷனருக்கு வெடிகுண்டு பார்சல் அனுப்பப்பட்டது. 1910 ஜனவரியில் வங்காள குற்றத்துறை மாவட்ட துணை போலீஸ் அதிகாரி கான் பகதூர் ஷம்சுல் ஆலம் கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் வைத்தே சுட்டுக் கொல்லப்பட்டான். புதிய வைஸ்ராய் ஹார்டிங் டெல்லியில் யானையின் மீது அமர்ந்த நகருக்குள் நுழைந்த போது அவன் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது.
அவனது உதவியாளன் கொல்லப்பட்டான். வைஸ்ராய் காயத்துடன் உயிர் தப்பினான். எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தாற்போல் 1911 ஜூன் 17 திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் என்ற வீர இளைஞனால் சுட்டுக் கொல்லப்பட்டான். புரட்சிவாதிகளின் இந்த முயற்சிகளால் ஆங்கிலேய அதிகாரிகள் பெரும் பீதியடைந்தார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது